அமெரிக்கா, பென்சில்வேனியா. அமெரிக்கா அப்படின்னா பல பேருக்கு பிடிக்கும். அது நல்லாவே டெவலப் ஆன ஒரு கண்ட்ரி. சொல்லப்போனால் சில பேருக்கு அங்கே போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்ற ஆசையும் இருக்கும். இதே மாதிரியான ஒரு ஆசை தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு இருந்திருக்கு. பிரசாத் அப்புறம் சேனுலதா இவங்க ஒரு மேரிட் கப்பல். இவங்க இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பென்சில்வேனியாவில் போயிட்டு தங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல சேலரி கிடைக்குது. இதனால இவங்க அமெரிக்காவிலே செட்டில் ஆகுறாங்க. இவங்களோட குடும்பம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. ஃபியூச்சருக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற எல்லாத்தையுமே பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இவங்க ஒரு சிம்பிளான ஒரு அபார்ட்மெண்ட் எடுத்து அந்த அபார்ட்மெண்ட்ல ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல போனா அந்த அபார்ட்மெண்ட்ல எக்கச்சக்கமான இந்தியன்ஸ் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல சுத்தி இருக்கவங்க கூட எல்லாம் பழகுறது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா போக போக எல்லாத்து கூடயுமே ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமா எல்லா நெய்பர்ஸ் கூடயுமே ரொம்ப நல்லா க்ளோஸ் ஆகுறாங்க. இப்பதான் அழகான இவங்களோட குடும்பத்துக்கு இன்னுமே அழகு சேர்க்கிற மாதிரி ஜனவரி 2, 2012 இவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை ஒன்று பிறக்குது. அந்த குழந்தைக்கு சான்வி அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. இந்த சமயத்துல தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த குழந்தை சான்வியை பார்க்கறதுக்காக அவங்களோட பாட்டி கலிபோர்னியாவுக்கு வராங்க. அதாவது சேனுலதாவுடைய அம்மா. இவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வீட்டிலே ஸ்டே பண்றாங்க. வழக்கம் போல இவங்களோட லைஃப் போய்கிட்டே இருந்தது. ஆனா இப்படி இருக்கிறப்ப தான் ஒரு நாள் அக்டோபர் 22, 2012 சேனுலதா வழக்கம் போல அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களோட அப்பார்ட்மெண்ட் வீட்டுக்கு வராங்க. பார்த்தப்ப அவங்க வீட்டுடைய அப்பார்ட்மெண்ட் டோர் ஓப்பன்ல இருந்திருக்கு. இது ஒரு அப்பார்ட்மெண்ட். இங்க இவங்களுடைய அம்மாவான சத்யவதி எப்பயுமே கதவை சாத்தியே தான் வச்சிருப்பாங்க. சேனுலதாவோ இல்ல பிரசாதோ அந்த கதவை தட்டினாதான் அவங்க உள்ள இருந்து வேகமா ஓடி அந்த கதவை திறந்து விடுவாங்க. இவங்களுக்கு கதவை திறந்து போட்டு அப்பார்ட்மெண்ட் வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு பழக்கம் கிடையவே கிடையாது. எப்ப ஃப்ரீயா இருந்தாலுமே டக்குன்னு போயிட்டு கதவை சாத்திடுவாங்க. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா சேனுலதாவுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்னது இது டோர் திறந்திருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இவங்க அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. சொல்ல போனா அதே சமயத்துல பிரசாந்தம் வீட்டுக்கு வராரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துதான் ஒன்னா அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. இப்ப சேனுலதா அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ள வராங்க. வழக்கமா இவங்க வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை ஒன்னு அழுதுட்டு இருக்கும், இல்ல சிரிச்சிட்டு இருக்கும், இல்லைன்னா விளையாடிட்டு இருக்கும். ஆனா குழந்தை இருக்கிற மாதிரியான எந்த ஒரு சத்தமே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கேட்கவே இல்லை. சத்தியவதியும் வெளியில வரவே இல்லை. இவங்க வீட்டுடைய ஹாலை பார்த்திருக்காங்க. ஹால்ல குழந்தையே இல்லை. எப்பயுமே அந்த சின்ன குழந்தை பாத்தீங்கன்னா ஹால்ல தான் இருக்கும். ஆனா அங்க இந்த குழந்தை இல்லாதது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை அவங்க அம்மா அந்த குழந்தை எடுத்துட்டு போயிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியான சந்தேகம் இவங்களுக்கு வருது. ஆனா அவங்க அம்மாவுக்கு இந்த இடமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப புதுசு. பக்கத்துல இருக்கிறவங்க யாரை பத்தியுமே அவங்களுக்கு தெரியாது. யார்கிட்டயுமே அவங்க பேசுனதும் கிடையாது. இந்த அபார்ட்மெண்ட்டை சுத்தி எந்தெந்த கடை எங்கெங்க இருக்குதுன்னு கூட தெரியாது. அப்படி இருக்கிறப்ப குழந்தைய எடுத்துட்டு வெளியில எங்க போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே சரி எதுக்கும் பெட்ரூம்ல எங்கேயாச்சும் இருக்காங்களான்னு பாத்திரலான்னு ஒவ்வொரு ரூமா போயிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா எந்த ஒரு ரூம்லயுமே அவங்க இல்லை. இப்பதான் சேன்லதா கடைசியா கிச்சன் ரூம்ல போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கிச்சன் கிட்ட போகும்போது அவங்க அம்மா கீழே படுத்து கிடந்திருக்காங்க. என்னாச்சு இவங்க இப்படி கிடக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட்டு பார்த்துருக்காங்க. கொஞ்சம் கூட அவங்க அசையல. அவங்க கிட்ட அம்மாவை பார்த்தப்பதான் அவங்களுடைய அம்மா கழுத்துல பாத்தீங்கன்னா வெட்டுப்பட்ட மாதிரி இருந்திருக்கு. பக்கத்துல ரத்தம் இருக்கிறத பாக்குறாங்க. இத பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. இவங்களோட குழந்தையான சான்வி இந்த வீட்டுக்குள்ள வேற எங்கேயாச்சும் இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை ஒரு இடம் விடாம தேடி பார்த்தாங்கன்னா எங்க தேடியுமே அந்த குழந்தை கிடைக்கல. இப்ப பிரசாத் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம ஆம்புலன்ஸ்க்கும் போலீஸ்க்கும் கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாரு. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த இடத்துக்கு உடனடியா வராங்க. 61 வயசான சத்தியவதிக்கு என்னாச்சு? வெறும் 10 மாசமே ஆன சான்வி அப்படின்ற அந்த குழந்தை எங்க போச்சு? போலீஸ் ஆபீசர்ஸ் டீமா பிரிச்சு இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு டீம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை எங்க அப்படின்ற மாதிரியான கோணத்துல தேடிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு டீம் அந்த வீட்டுக்குள்ள எதனாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு இடம் விடாம தேடிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி தேடிக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல பிரசாத் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு டேபிள்ல ஒரு நோட்டை பாக்குறாரு. அந்த நோட்டை அவர் இதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரியான ஒரு அட்டை போட்ட நோட்டை நான் பார்த்தது இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் அந்த நோட் எடுத்திருக்காரு. நோட் எடுத்து திருப்பி பார்த்தப்ப நோட்ல இருந்து ஒரு லெட்டர் ஒன்னு கீழே விழுந்திருக்கு. இது என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்து பிரிச்சு பாக்குறாங்க. பார்த்த எல்லாருக்குமே அது பயங்கரமான ஷாக். அப்படி இந்த லெட்டர்ல என்ன இருந்தது? 61 வயசான சத்தியவதி அப்படின்ற இவங்களுடைய அம்மாவை யாரு கொலை பண்ண? அந்த குழந்தையை கடத்திட்டு போனது யாரு? இப்ப அந்த குழந்தை எங்க இருக்கு? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட். பிரசாத் அப்புறம் சேனுலதா அவங்க ரெண்டு பேருமே ஆந்திராவில் இருக்கக்கூடிய பிராசம் அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்ல தான் பிறக்கிறாங்க. இதுல பிரசாத் ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாரு. இவருடைய ஆசை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலி மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நம்ம எந்த ஒரு குறையுமே இல்லாம இருக்கணும். அதுக்கு நிறைய பணம் வேணும். அதனால நம்ம ஒரு நல்ல வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசை இருந்தது. இதுக்காகவே இவர் சூப்பரா படிச்சாரு. எப்ப பார்த்தாலுமே இவர் படிப்பு படிப்பு படிப்புனே தான் இருப்பாரு. அந்த லெவலுக்கு சின்சியரா இருந்திருக்காரு. இவருடைய அப்பா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் டீச்சர். இவருடைய அம்மா ஹோம் மேக்கர். சின்ன வயசுல
வயசுலேருந்து இவருக்கு கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால இவருடைய ஹையர் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுத்து படித்தார். அண்ட் இவர் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கப்புறமா இவர் காலேஜ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் எடுத்தார். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் சேனலத்தாவுடைய ஃபேமிலி வந்துட்டு பெரிய ஜாயின்ட் ஃபேமிலி. இவங்க ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். வழி வழியாக பின்பற்றக்கூடிய பல விஷயங்களை இவங்க கடைப்பிடிச்சிட்டு வராங்க. சேனலதா வந்து படித்து முடிச்சதுக்கப்புறமா நீ ஹையர் எஜுகேஷனுக்காக வெளியில் போயிட்டு எதனாச்சும் பண்ணு அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு என்கரேஜ் பண்ணாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒட்டுமொத்த குடும்பத்திலே முத படிச்ச நபர் இவங்க தான். இதனால அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சின்ன வயசுல இருந்து இந்த பொண்ணு படிக்கிறது ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சேனலதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்களுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிக்கிறாங்க. பிரசாத்துக்கும் சரி சேனலதாவுக்கும் சரி இவங்க 2 பேருக்குமே அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்குது. ஆனால் வேற கம்பெனி. இப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் தான் ஹைதராபாத்தில் நடக்கக்கூடிய ஒரு டெக் கான்ஃபரன்ஸுக்கு 2 பேருமே வந்துட்டு கலந்துக்கிறாங்க. பிரசாத் வந்துட்டு அவங்களோட கம்பெனி சார்பாக அங்கே போயிட்டு கலந்துக்கிறாரு. அதே மாதிரி சேனலதாவும் அந்த கம்பெனியோட சார்பாக அந்த இடத்துக்கு போயிட்டு கலந்துக்கிறாங்க. இந்த கான்ஃபரன்ஸில் வச்சு தான் 2 பேருமே மீட் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேருமே பேசிக்கிட்ட சமயத்தில் இவங்க 2 பேருமே நிறைய நாலேஜ் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருமே வந்துட்டு ஒரே மாதிரி பேஷனாக இருக்கிறது 2 பேருக்குமே பிடிச்சிருந்தது. இங்க வச்சு தான் அவங்க 2 பேருமே நம்பர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இந்த கான்ஃபரன்ஸ் விட்டு வெளியில போனதுக்கு அப்புறமும் இவங்க 2 பேரும் மாத்தி கனெக்டட்ல தான் இருந்திருக்காங்க. ஸ்டார்டிங்ல ஆஃபீஸை பத்தி டெக்னாலஜி பத்தி இந்த மாதிரி பேசிட்டு இருந்தவங்க போக போக கொஞ்சம் கொஞ்சமா பர்சனலா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இது வந்து ஒரு லவ்வா மாறுது. ரொம்ப நாள் நம்ம இப்படியே போயிட்டு இருக்க வேணாம், வீட்டில் இந்த விஷயத்தை பத்தி இன்ஃபார்ம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இவங்க 2 பேருமே அவங்கவுங்க வீட்டில் போய் சொல்லி இருந்திருக்காங்க. 2 பேர்த்தோட வீட்டில் இருக்கவங்களும் இதுக்கு சம்மதம் தெரிவிக்கல. அதுக்கப்புறமா அந்த 2 பேருமே அவங்க வீட்டில் இருக்கவங்க கிட்ட இவங்க வந்துட்டு ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்ல வீடு, ரொம்ப நல்லா என்ன பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசி கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா அவங்க 2 பேர்த்தோட வீட்டில் இருக்கவங்களும் சம்மதம் தெரிவிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் கல்யாணமும் ஆகுது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்க வேணாம், நம்ம அமெரிக்கா போயிடலாம், நம்மளோட ஸ்கில்ஸ்க்கு அமெரிக்காவில் நல்ல வேலை இருக்கும், நம்ம கை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இவங்க கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இவங்க பிளான் பண்ண மாதிரி அமெரிக்காவுக்கும் போகிறாங்க. இவங்களோட ஜேர்னி வந்துட்டு இனிஷியலாக அவ்வளோ நல்லா இருக்க கிடையாது. புது இடம், புது லாங்குவேஜ், புது கல்ச்சர் அப்படின்றதுனால எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்டிங்கில் பேசினா அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு இவங்க கூடி வராங்க. இதுக்கப்புறம் தான் சான்வி அப்படின்ற ஒரு குழந்தை பிறக்குது. இப்போ சேனலதாவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எல்லாத்தையுமே கூப்பிட்டுருக்காங்க. அதுக்காக சேனலதா வந்துட்டு ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய அவங்க அம்மா அப்பாவையும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இதனால அவங்க அம்மா அப்பா 2 பேருமே அமெரிக்கா வராங்க. வந்து சேனலதாவுடைய இந்த பர்த்டே பார்ட்டியில் கலந்துக்கிறாங்க. அந்த பர்த்டே பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய வச்சுட்டு நம்ம பொண்ணு தனியாக கஷ்டப்படுவா. அவ வேலைக்கும் போயிட்டு இருக்கா, வீட்டில் குழந்தையும் பார்க்கணும், வீட்டில் சமைக்கவும் செய்யணும். அதனால நான் என்னோட பொண்ணுக்கு ஹெல்ப்பாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சேனலதாவுடைய அம்மாவான சத்தியவதி வந்துட்டு சொல்றாங்க. இதனால அவங்க அம்மாவை அங்கேயே விட்டு எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் வந்து மறுபடியும் ஆந்திர பிரதேஷ்க்கு போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்துட்டு கிளம்பிட்டாரு. இந்த விஷயம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 2012 நடக்குது. இப்படி சில மாசங்கள் போகுது. அக்டோபர் 22, 2012 இப்போதான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரியான எல்லா விஷயங்களும் நடக்குது. வீட்டுக்குள்ள இவங்க 2 பேரும் வேலையை முடிச்சுட்டு வந்தப்ப சத்தியவதி கிச்சன் ரூம்ல கழுத்து அறுக்கப்பட்ட நிலைமையில கடந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வீட்டில் இருந்த சான்வி அப்படின்ற 10 மாச குழந்தை வந்துட்டு காணாம போயிருக்கு. யாரோ ஒருத்தங்க கடத்தி இருக்காங்க. இப்ப பிரசாத் நோட்ல இருந்து கீழே விழுந்த அந்த லெட்டர் எடுத்து பிரிச்சு படிக்கிறாரு. அந்த லெட்டர் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. ரொம்பவே கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. சிவா, உங்க பொண்ணை நாங்க கடத்திட்டோம். இந்த விஷயத்தை பத்தி நீங்க வெளியில யார்கிட்டயாச்சும் சொன்னீங்க அப்படின்னு சொன்னா உங்க பொண்ணுடைய உடல் பாகங்களை இதே அபார்ட்மெண்ட்ல வீசிடுவேன். என் கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒவ்வொரு செகண்டும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்க எல்லாத்தோட நடவடிக்கையை நான் ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கேன். சொல்ல போனா அவங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ், இமெயில்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நான் ஹேக் பண்றேன். அதனால எனக்கு எதிராக எதனாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலே இங்க விளைவு ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கேன். இது கூடவே உங்களுடைய பொண்ணு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு மேல நான் சொன்னதை ரொம்ப கவனமா ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு நாள் முடியறதுக்குள்ள என் கையில $50,000 பணம் வந்துட்டு வந்தாகணும். அதுவும் இந்த பணத்தை உன்னுடைய ஒய்ஃபான லதா மட்டும் தனியா வந்து தரணும். ஆக்சுவலா லதா அப்படின்ற அந்த பேரை வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா தான் எழுதியிருக்கான். அப்படி உங்க ஒய்ஃப் கொண்டு வர பணத்தை என்னோட ஆள் வந்துட்டு கலெக்ட் பண்ணிப்பான். இதை மட்டும் நீங்க விளையாட்டா தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. இது ரொம்ப சீரியஸ். நீங்களே முடிவு பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு உங்களுடைய 10 மாச குழந்தை வேணுமா, இல்ல உங்களுடைய 5 மாச சம்பளம் வேணுமா? உங்க அபார்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸுக்கு வந்துருங்க. கரெக்டா நைட்டு 8 மணிக்கு ஷார்ப்பா நீங்க அங்க இருக்கணும். $50,000 கொடுத்துட்டு உங்களோட குழந்தைய கூட்டிட்டு நீங்க போய்கிட்டே இருக்கலாம். உங்களுடைய குழந்தை ரொம்ப நேரமா பசிக்குது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கு. ரொம்ப நேரம் நீங்க உங்களோட குழந்தைய பசியிலே வச்சிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அதனால சீக்கிரமா நீங்க முடிவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவன் அந்த லெட்டர்ல எழுதி வச்சிருக்கான்.
இந்த லெட்டரை படித்த உடனே பிரசாத் அப்புறம் செயின்லதா அவங்க 2 பேருமே பயங்கரமாக கதறி கதறி அழுகிறாங்க. இது அவங்களுக்கு ரொம்பவே பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. சொல்லப்போனால் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த லெட்டரை படிச்சுக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் அவங்க பக்கத்தில் தான் இருந்தாங்க. அந்த லெட்டரை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை வாங்கி போலீஸ் ஆஃபீஸர்ஸும் படித்து பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் பயங்கரமாக அழுகிறத பார்த்த போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே வேற எதனாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க. போலீஸ் டீம் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு இடம் விடாமல் தேடி பார்த்ததுல அந்த வீட்டுக்குள்ளே இந்த ஒரு லெட்டர் மட்டும் கிடையாது. இதே மாதிரி 10 லெட்டர் வந்துட்டு அங்கே கிடைச்சிருக்கு. ஆனால் அந்த வீட்டுக்குள்ள இருந்த அந்த 10 லெட்டர்லயுமே ஒரே விஷயத்தை தான் எழுதியிருக்கான். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இனிஷியலா அந்த வீட்டை செக் பண்ணி பார்த்ததுல அந்த வீட்டோடைய கதவு ஜன்னல் அப்படின்னு சொல்லி எதுவுமே உடையில, எல்லாமே நார்மலா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்குள்ள லாக்கருக்குள்ள வச்சிருந்த பணம் நகை எல்லாமே வந்துட்டு சேஃபா இருந்திருக்கு. வழக்கமா இருக்கிற மாதிரி தான் அந்த வீடு இருந்திருக்கு. ஆனா அந்த வீட்டோட கிச்சன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இழுத்து போட்ட மாதிரி இருந்திருக்கு. ஏன்னா அங்கதான் இந்த கொலைகாரனுக்கும் சத்தியவதிக்கும் சண்டை நடந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் அவன் கத்தியால கழுத்தறுத்து கொலை பண்ணியிருக்கான். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை யாருக்குமே தெரியாத மாதிரி ரொம்பவே சைலண்டா நடத்திட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயம் வந்துட்டு கடத்தினவனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தையோட உயிருக்கே வந்துட்டு அது ஆபத்தா முடியலாம். இப்ப சேனலதா அவங்க கேட்ட அந்த அமௌண்ட் ரெடி பண்ணிக்கிட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்க்கு கரெக்டா 8 மணிக்கு போயிட்டு நிக்கிறாங்க. வெளியில் இருக்கிற யாருக்குமே சந்தேகம் வராத அளவுக்கு போலீஸ் ஆபீசர்ஸ் மஃப்டில மறைஞ்சிருந்து நோட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா சேனலதா வந்துட்டு அதே இடத்துல வெயிட் பண்ணி பாக்குறாங்க. மணி 9 ஆகுது, 10 ஆகுது. ஆனா யாருமே பணத்தை வாங்குறதுக்கு வரல. இது அவங்களுக்கு ரொம்பவே பயமா இருந்திருக்கு. இன்னைக்கு பிளான அவன் கேன்சல் பண்ணிட்டானா இல்ல போலீஸ் ஆபீசர்ஸ் வர விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா, இதனால குழந்தைக்கு எதனாச்சும் ஆயிருமா அப்படின்ற மாதிரி ரொம்பவே பயந்து போனாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த அபார்ட்மெண்ட்டை சுத்தி ஒரு இடம் விடாம ரொம்பவே டீப்பா சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இடம் விடாம எல்லா வீட்டுக்குள்ளயுமே வந்து சான்வி இருக்காங்களா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பாக்குறாங்க. சொல்ல போனா போலீஸ் ஆஃபீஸர் சர்ச் பண்றதுக்கு அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களும் சேர்ந்து வந்துட்டு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இதனால போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு வெளியில தெரியற மாதிரி இல்லாம ரொம்பவே சீக்கிரட்டா பொதுமக்களே வந்துட்டு சர்ச் பண்ற மாதிரி ஒரு செட்டப் பண்றாங்க. இந்த குழந்தை காணாம போனதுல இருந்து இவங்க வீட்டுல இருக்க 2 பேருமே வந்துட்டு இது வரைக்குமே சாப்பிடல. அதே அபார்ட்மெண்ட்ல ஒரு இந்தியன் ப்ரொஃபசர் இருக்காரு. அந்த ப்ரொஃபசர் இந்த விஷயத்தை நோட் பண்ணி நீங்க சாப்பிடுங்க, குழந்தை கண்டிப்பா வந்துடும் அப்படின்னு சொல்லி பிரசாத் அப்புறம் சேனலதா அவங்க 2 பேருத்தையுமே சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கிறாரு. இது மட்டும் கிடையாது, அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒவ்வொரு விதத்துல ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இந்த அபார்ட்மெண்ட் கம்யூனிட்டியே வந்துட்டு எல்லாத்துக்கிட்ட இருந்து ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி ஒரு 50,000 ரூபீஸ் ரெடி பண்ணி இந்த குழந்தையை கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு நாங்க இந்த காசை தரோம் அப்படின்ற மாதிரிலாம் அறிவிக்கிறாங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ரகுநன் அப்படின்ற இவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் வந்துட்டு அந்த குழந்தையோட போட்டோ எடுத்து போஸ்டர்ஸா அடிச்சு இவங்க ஃபேமிலி கூட போயிட்டு வெளியில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் ஓட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பல பேர் வந்துட்டு உதவி பண்றாங்க. அந்த அபார்ட்மெண்ட்டை சுற்றி பல இடங்களை தேடி பார்க்குறாங்க. அக்டோபர் 24, 2012 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இன்னுமே மும்முரமா அந்த குழந்தையை தேடிக்கிட்டு தான் இருந்தாங்க. அன்னைக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே சேர்ந்து எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸும் வச்சு ஒரு மீட்டிங் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. அந்த மீட்டிங்ல இந்த கேஸை பற்றின எல்லா டீட்டெயில்ஸை பற்றியுமே அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க. இப்படி இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்தில் இவங்க முக்கியமாக நோட் பண்ண ஒரு விஷயம், அந்த லெட்டரில் சிவா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தது. இந்த சிவா அப்படின்ற நேம் வந்துட்டு யாரோடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிரசாத்தோடையது. பிரசாத் எல்லாருமே செல்லமா சிவா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு பண்றாங்க. இதனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஸ்டேட்டா சேனலதா பிரசாத் இவங்க 2 பேர்த்திலுமே போயிட்டு இந்த சிவா அப்படின்ற நிக் நேம் வந்துட்டு யார் யாரெல்லாம் கூப்பிடுவா, இந்த நிக் நேம் வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் தெரிஞ்சுக்க பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ இவங்க 2 பேருமே சேர்ந்து இவங்க உங்களுக்குலாம் இந்த நிக் நேம் தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய சில பேர்னு எல்லாத்தோட பேரையுமே லிஸ்ட் அவுட் பண்றாங்க. அதே சமயத்தில் அந்த லிஸ்ட்ல இருக்கவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்றாங்க. கலெக்ட் பண்ணி இவங்களுக்கு எழுதி இருக்க அந்த லெட்டரோட வச்சு மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராஸ் எல்லாத்தையுமே ஒன்று விடாம செக் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா இந்த லெட்டரை போடுறதுக்கு கண்டிப்பா ஒரு நபர் வந்துட்டு வெளியிலிருந்து இந்த அபார்ட்மெண்ட்குள்ள வந்திருக்கணும். ஆனா இப்படி செக் பண்ணி பார்த்தப்ப அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல வெளியிலிருந்து எந்த ஒரு நபருமே அந்த அபார்ட்மெண்ட்குள்ள வரல அப்படின்றது தெரியுது. அப்படின்னா அந்த அபார்ட்மெண்ட்டை சேர்ந்து யாரோ ஒருத்தங்க தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். அதே சமயத்துல குழந்தைய கையில் எடுத்துட்டு போன மாதிரியான எந்த ஒரு ஃபுட்டேஜுமே வந்துட்டு சிசிடிவி கேமராவில் இல்லை. இது வச்சு பார்க்குறப்ப அந்த குழந்தை இப்போ வரைக்குமே அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள தான் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரியும் தோணுது. உடனே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த அபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்தையுமே சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்டோடைய பேஸ்மெண்ட் பார்க்கிங் லாட் உட்பட. ஆனால் எங்கே தேடியுமே அந்த குழந்தை வந்துட்டு கிடைக்கவே இல்லை. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிச்சனில் வந்துட்டு ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்றப்ப பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டலாம் போயிட்டு விசாரிச்சிருக்காங்க. உங்களுக்கு அந்த வீட்டில் இருந்து அன்னைக்கு எந்த ஒரு சத்தமே கேட்கலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் சுற்றி இருந்தவங்க அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு எங்களுக்கு கேட்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க.
இந்த சமயம் தான் அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்க ஜிம்மோடைய ஒரு ஸ்டாஃப் வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கால் பண்றாங்க. இந்த கால்ல சார் வழக்கமா நான் காலையில 5 மணிக்கெல்லாம் ஜிம் ஓபன் பண்ணி ஜிம் ஃபுல்லா கிளீன் பண்ணுவேன். இப்படி நான் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜிம்மை ஓபன் பண்ண அந்த சமயத்துல ஜிம்முக்குள்ள ஒரு ப்ளூ கலர் பேக் ஒன்று கிடந்தது. இந்த மாதிரி ஒரு பேக் அந்த ஜிம்ல யாருமே யூஸ் பண்ணி நான் பார்க்கல. அந்த பேக் நடுவில் இருந்தது எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அதனாலதான் நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்றேன். வந்து அது என்னன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து தாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்படி இவரு ஃபோன் பண்ண அந்த 5வது நிமிஷத்துல போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஜிம்முக்கு வராங்க. வந்து அந்த பேக் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. உள்ளார நிறைய ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு அடுக்கி வச்சிருக்கு. ஆனா அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுக்கும் போதே உள்ளார ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரியான ஃபீல் வந்துட்டு அவங்களுக்கு இருந்திருக்கு. இதனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த பேக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ட்ரெஸ்ஸுமே வெளியில எடுத்து போடுறாங்க. அப்பதான் அங்க ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை இவங்க பாக்குறாங்க. இவ்வளவு நாளா காணோம் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்த அந்த 10 மாச குழந்தை சாந்தி அந்த பேக்குள்ள இறந்து போன நிலைமையில கிடைச்சிருக்கு. உடனடியே இந்த உடலை வந்துட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. டாக்டர்ஸ் அந்த சடலத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா இந்த குழந்தை வந்துட்டு மூச்சு விட முடியாம மூச்சு திணறி தான் இறந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப போலீஸ் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய இந்த பேக்குள்ள வச்சு மேல துணியெல்லாம் போட்டு ஜிப்பை போட்டு டைட்டா மூடி இருக்காங்க. வாயிலுமே வந்துட்டு துணி வச்சிருக்காங்க. இதனாலதான் இந்த குழந்தை வந்துட்டு மூச்சு திணறி இறந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் உடனடியே இந்த விஷயத்தை வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. இதை கேட்டதுல இருந்து அவங்க 2 பேருமே நிறுத்தாம கதறி அழுதுகிட்டே இருந்தாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு இந்த ஜிம்மை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவி கேமராஸையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. இந்த ப்ளூ கலர் பேக்கை எவன் கொண்டு வந்து இங்கே போட்டோம் அப்படின்றத செக் பண்ணுறாங்க. இப்படி கண்டினியூஸாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் அந்த ப்ளூ பேக் எடுத்துகிட்டு போன அந்த நபர் வந்துட்டு ஒரு ஃபுட்டேஜில் மாட்டுறான். அந்த நபர் வந்துட்டு வேற யாரும் இல்லை, அதே அப்பார்ட்மெண்ட்டில் இவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருந்த ரகுணன். அதாவது அந்த குழந்தையோட ஃபோட்டோவை போஸ்டர்ஸ் அடித்து இவங்களுக்கு ஒட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ண அதே நபர். எல்லா வேலையுமே பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி கூடவே இருந்து எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான். செப்டம்பர் 25, 2014 போலீஸ் ஆஃபீஸர் இவனை அரெஸ்ட் பண்றாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவனை வச்சு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த கொலை நடந்த அந்த சமயத்துல நீ எங்க இருந்த அப்படின்னு கேட்கறாங்க. நான் இப்ப என்னோட வீட்டில் தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி பதில் சொல்லியிருந்திருக்கான். ஆனா அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற பல பேர்த்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இதுக்கு முன்னாடி விசாரிச்சிருக்காங்க, இவனையும் விசாரிச்சிருக்காங்க. அப்படி இதுக்கு முன்னாடி இவனை விசாரிச்ச அந்த சமயத்துல நான் வேலைக்காக வெளியில போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். ஆனா இந்த சமயத்தில் நான் வீட்டில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றான். உனக்கு எதனாச்சும் ப்ளூ கலர் பேக் தெரியுமா, நீ எதனாச்சும் ப்ளூ கலர் பேக் எடுத்துட்டு போனியா அப்படின்னு கேட்கறாங்க. அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது, ஏன் என்கிட்ட தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா நடிச்சிருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல இதுக்கு மேல நீ தப்பிக்க முடியாது, நீ இந்த ப்ளூ கலர் பேக் எடுத்துட்டு போன அப்படின்றதுக்கு எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எடுத்து காட்டுறாங்க. இதுக்கு மேல நம்ம மாட்டிக்கிட்டோம், இதுக்கு மேல நம்ம பொய் சொல்லவே முடியாது அப்படின்ற விஷயம் அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியுது. இப்பதான் அவனை பத்தின எல்லா உண்மைகளுமே வெளியில தெரிய ஆரம்பிக்குது. ரகுணன் 21 பிப்ரவரி 1986 பிறக்கிறான். இவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசில் தான் பிறந்திருக்கான். இவங்களோட ஃபேமிலி மிடில் கிளாஸ் ஃபேமிலி. சின்ன வயசுல இருந்து ரொம்ப நார்மலாக தான் வளர்ந்துருக்கான். வளர்ந்ததுக்கு அப்புறமா படிச்சு ஐடி ஃபீல்டுக்குள்ளே வரான். இதுக்கப்புறம் தான் வேலை கிடைச்சு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்துருக்கான். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கான். இவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயிருக்கு, இவனுக்கும் வந்துட்டு குழந்தைங்க இருக்கு. ஆனால் சின்ன வயசுல இருந்து இவனுக்கு ஒரு விதமான அடிக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூதாடுறது. இவனுக்கு சின்ன வயசுல இருந்து எந்த இடத்துக்கு போனாலுமே காசை வந்து பெட்டிங் கட்டி விளாடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதே பழக்கம் வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்ததுக்கு அப்புறமும் வந்திருக்கு. இவன் போற வர எல்லா இடத்துலயுமே சூதாடி இருக்கான். எவ்வளவுக்கு எவ்வளவு பணம் வந்துட்டு இவன் சம்பாதிக்கிறானோ அந்த பணம் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு இவன் சூதாடி இருக்கான். அதனால நிறைய காசு வந்துட்டு அழிஞ்சிருக்கு. ஆனா அதோட இவன் நிக்க கிடையாது. இவன் பேங்க்ல அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க பேர்லாம் வந்துட்டு லோன் எடுத்திருக்கான். அந்த லோன் காசையும் சூதாடி இருக்கான். அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க ஒய்ஃப் வந்துட்டு பல முறை அவனை தடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அவன் கேட்கறதாவே இல்லை. இப்படி எல்லா காசையும் கொண்டு போயிட்டு இவன் சூதாடி ஒரு கட்டத்தில் பயங்கரமான கடன்காரனா வந்து நிற்கிறான். இப்ப இந்த கடனை நீங்க அடைச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபேமிலி வந்துட்டு பேங்க்கும் சரி காசு கொடுத்தவங்களும் சரி பயங்கரமா ப்ரெஷர் பண்றாங்க. இந்த ப்ரெஷர்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல தான் சேனலதாவுடைய பர்த்டே பார்ட்டி வந்து நடந்திருக்கு. இதுக்காக அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணியிருக்காங்க. இப்ப அவங்க வீட்டுக்கு அவன் போயிருந்திருக்கான். போனப்ப அவங்க எல்லாருமே கிராண்டா இருக்கிறத பார்த்திருக்கான். சேனலதா அவங்களோட கழுத்துல போட்டிருக்க நெக்லஸ் செயின்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்திருக்கான். இதை பார்க்கும்போது இந்த விஷயம் வந்துட்டு இவனோட கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு. இவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு, அந்த பணம் நம்ம கிட்ட இருந்தா கூட இந்த கடன்லாம் அடைச்சிட்டு நம்ம மேற்கொண்டு சூதாடலாம் அப்படின்ற மாதிரி இவன் யோசிக்கிறான். இதுக்காக இவன் போட்ட ஒரு கேவலமான பிளான் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய கடத்தி பணம் கேட்கறது. இதுக்காக அந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்லாத சமயத்துல இவன் போயிருக்கான். ஆனா அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா 2 பேருமே போக கிடையாது. சேனலதாவுடைய அவங்க அம்மா வந்துட்டு அந்த வீட்டுல தான் இருந்தாங்க. அந்த வீட்டுக்குள்ள சேனலதாவுடைய அம்மாவான சத்யவதியும் ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்க. இவன் உள்ள போன அந்த சமயத்துல அவங்க தான் கதவை திறந்திருக்காங்க. கதவை திறந்த உடனே இவன் அவங்கள பார்த்திருக்கான். பார்த்த உடனே ஓ நீங்க இங்கதான் இருக்கீங்களா, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கிறான். உண்மையாலுமே சத்யவதிக்கு
அந்த சமயம் இது வந்துட்டு ஞாபகத்துல இல்ல, நீங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்க பொண்ணோட பர்த்டே பார்ட்டிக்கு நான் வந்திருந்தேனே, இந்த ஃபேமிலியோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான் நானு, என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது கேட்ட சத்தியவதிக்கு முழுசா ஞாபகம் இல்லைனாலும், ஓ அப்படியா, வாங்க வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சோஃபால உட்கார வச்சிருக்காங்க. இப்படி அந்த வீட்டுடைய கதவை லாக் பண்ணி இவனை சோஃபால உட்கார வச்சதுக்கு அப்புறம் தான் இவன் அவனுடைய சுயரூபத்தையே காட்டியிருக்கான். மரியாதையா வீட்டில் இருக்கக்கூடிய பணம் நகை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து என்கிட்ட தான் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருக்கான். அதுக்கு சத்தியவதி வந்து, மரியாதை நீ வீட்டை விட்டு வெளியில போய் இங்க இருக்கக்கூடாது நீ அப்படின்னு சொல்லி கத்தியிருக்காங்க. இவங்களுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு தள்ளுமுள்ள நடந்திருக்கு. எதுக்கு நீ இப்படி தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, நான் வந்த வேலையை பார்த்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சான்வி அப்படின்ற அந்த குழந்தையை தூக்க போறான். இவங்களோட பாட்டி வந்து அதை தடுத்து நிறுத்தி இருக்காங்க. இதுல இவங்களுக்குள்ள எக்கச்சக்கமான தள்ளுமுள்ள நடந்திருக்கு. அப்படி கிச்சன் போறாங்க. கிச்சன்ல அங்க இருந்த கத்தி எடுத்து இவன் சத்தியவதியோட கழுத்தா இருக்கிறான். சத்தியவதி அதே இடத்துல வலி தாங்க முடியாம துடி துடிச்சு இறந்து போறான். இதுக்கப்புறமா அவன் அந்த குழந்தைய வந்துட்டு கடத்தி இருக்கான். கடத்தி அந்த ப்ளூ கலர் பேக்ல வச்சு மறைச்சு ஜிப்பு போட்டு கொண்டு போயிருக்கான். இப்படி இவன் வீட்டுக்கு கொண்டு போனதுக்கு அப்புறமா காசை தாங்கன்னு அன்னைக்கு நைட்டே காசை வாங்கிட்டு குழந்தைய ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினைச்சிருக்கான். ஆனா அந்த குழந்தை வந்துட்டு பசி தாங்க முடியாம மூச்சு விட முடியாம பயங்கரமா அழுதுருக்கு. இவன் அந்த குழந்தைகிட்ட போயிட்டு நீ அழாதன்ற மாதிரி ட்ரை பண்ணி பார்த்திருக்கான். ஆனா அந்த குழந்தை அழுகாச்சே நிப்பாட்டல. இதனால இந்த சத்தம் வந்துட்டு வெளியில கேட்டக்கூடாது, கொஞ்ச நேரத்துல ஒய்ஃப் வந்துட்டு அந்த வீட்டுக்கு வந்துருவா, நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய எடுத்து பேக்குள்ள வச்சு அந்த குழந்தை கத்திரக்கூடாது அப்படின்றதுக்காக துணி எடுத்து வாய்க்குள்ள வச்சு அடைச்சிருக்கான். யோசிச்சு பாருங்க, 10 மாச குழந்தை. ஒரு குறைஞ்சபட்ச மனிதாபிமானம் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிருக்க மாட்டான். மிருகங்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணாது. அந்த பேக்ல நிறைய துணியெல்லாம் வச்சு ஜிப்பை போட்டு டைட்டா மூண்டதுனால அதோட வாயிலையும் வந்துட்டு இந்த துணியை வச்சு அடைச்சதுனால அந்த குழந்தை மூச்சு விட கஷ்டப்பட்டு அதே பேக்குள்ள மூச்சு மூட்டி இறந்து போகுது. அதுக்கப்புறம் எப்படியாச்சும் நம்ம காசு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட வேணும்னே அவனோட கையெழுத்தை மாற்றி ஒரு 10 லெட்டர் எழுதியிருக்கு. இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்எல் இருக்கக்கூடிய மக்களோட மனசை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. ஒரு குழந்தைய போயிட்டு இப்படி ஒருத்தனால பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்துட்டு கொந்தளிச்சாங்க. இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்டில் வச்சு இவன் பண்ண எல்லா விஷயங்களும் தெரிய வந்ததுக்கப்புறம் நீதிபதி வந்துட்டு இவனுக்கு மரண தண்டனை கொடுக்குறாரு. சொல்லப்போனால் அதுக்கப்புறமா யூஎஸ்ஏல வந்துட்டு இந்த மாதிரி மரண தண்டனையெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் ஜனவரி 8, 2018 வந்துட்டு இவனுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றினாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இந்தியன் வந்துட்டு அமெரிக்காவில் போயிட்டு அங்க வச்சு இவனுக்கு மரண தண்டனை கொடுக்கறது. அவ்வளவு தூரம் ஃப்ரெண்டா கூடவே பழகிட்டு இருந்துட்டு அந்த குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லி இவங்களோட சேர்ந்து தேடிக்கிட்டு இருந்துட்டு இந்த மாதிரியான ஒரு மோசமான காரியத்தை அவன் பண்ணியிருக்கான். போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அந்த சமயத்தில் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் கிடைக்கல அப்படின்னு சொன்னாம இன்னுமே தப்பிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்ல இது நடந்ததுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சூதாடுறது. இருக்கிற காசு எல்லாத்தையுமே ஒரு இடத்துல போட்டு சூதாடிட்டு அப்புறம் கடனாகி போச்சு, மேற்கொண்டு சூதாடுறதுக்கு காசு இல்லை அப்படின்ற மாதிரியான இந்த எண்ணம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு மோசமான கேவலமான ஒரு காரியத்தை வந்துட்டு பண்ண வச்சிருக்கு. பெரியவங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லி எதையுமே யோசிக்க விடாம பண்ணிருக்கு. இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குறது இந்த கேஸ். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம கமெண்ட் செக்ஷன்ல இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்.